ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் வச்சு ஒரு கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, அப்புறம் தேங்காய் இல்லாத சட்னி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். லேசான அவல் 2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வடிச்சுக்கோங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது கார கொழுக்கட்டைக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில், உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயத்துக்கு அளவான சால்ட், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொஞ்சம் அவல், 1 கப் அவல் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அவலுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தால் கார கொழுக்கட்டை ரெடி. இனி ஸ்வீட் பார்க்கலாம். இன்னொரு கப்பில் அதை ஊற வச்ச அவல் எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம், நான் கொஞ்சம் திக்கான வெல்லம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இதே போதும். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இனி பாப்பா நான் தான் மோல்டு போடுவேன். பாப்பாவே மோல்டு போடுறா. இது பாப்பாவே பண்ண கொழுக்கட்டை. இந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு வேணால் கொஞ்சம் கருப்பேல் சேர்த்திக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பாப்பா பண்ண கொழுக்கட்டை. இதையும் நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடுறேன். இனி சட்னி பார்க்கலாம். தேங்காய் இல்லாத சட்னி. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அது 2ம் நல்லா வறுக்கட்டும். இந்த சைடு கொழுக்கட்டை வெந்துடுச்சு. ஸோ நான் அதை எடுத்து தனியாக ஹாட் பாக்ஸில் வைக்கிறேன். அது 2 எடுத்து வச்சிடலாம். திரும்பி வாங்க சட்னி பார்த்துக்கலாம். திருப்பி சொல்கிறேன். கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை, 2 இல்லை 3 ஸ்பூன் பீனட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டாலும் சரி, 3 ஸ்பூன் போட்டாலும் சரி, உங்கள் தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அதில் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினோடனே பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு தாளித்து கொட்டினா நம்மளோட சட்னி ரெடி. ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சட்னி, தேங்காய் இல்லாத சட்னி, அதாவது அவல் வச்சு சூப்பரான கொழுக்கட்டை செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக அவல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.